வெல்கம் டு வெறு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சைனீஸ் மூவியான பியர்சிங் ஹார்ட் ஸ்வாட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் வெளிவந்திருக்குங்க. இதில் கதையை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அரசாங்கத்துக்கு கீழே சில கருப்பு ஆடுகள் அரசாங்கத்துக்கு எதிராக பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் நம்புகிறாரு. ஸோ அந்த கருப்பு ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய பொறுப்புகளை நம்ம படத்தோட 2 ஹீரோஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 சோல்ஜர்ஸும் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருமே எதிரிகளாக மாறுறாங்க. அது எதனால் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட சுவாரஸ்யம். இந்த படத்தை ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அங்கங்கே வரக்கூடிய பறந்து அடிக்கக்கூடிய சீன்லாம் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் லவருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதை தாண்டி கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் மாதிரி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே மைல்டுட்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கதையில் பார்த்திங்கன்னா சில எமோஷன்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. 2 ஹீரோஸுமே ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால. ஸோ அதில் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அவங்களோட ஒய்ஃபு. ஸோ அவங்கள ஒரு கட்டத்தில் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் 2வது ஹீரோக்கு வரும். ஸோ அந்த சிச்சுவேஷன் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் எதிரிகளாக மாறினதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன் ஓரளவுக்கு சேட் எண்டிங் தான். படத்தில் ஒரு சில விஷயங்கள் திருத்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓவராலாக பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு சுமாரான படம் தான். ஆனால் ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் கிடைக்கும். ஸோ இந்த சைனீஸ் மூவியை அதிகமாக நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம்.